ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் வந்துட்டு காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாள. அப்போ ஹீரோ வந்து கேட்குறா, நீ என்ன தான் சொல்ல ட்ரை பண்ணுற சொல்லு அப்படின்னு. அது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பார்ட்டியில் என் ஃப்ரெண்டுமே கூட வெயிட்டராக இருந்தா. அவளை என்னால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. நீ ஏன் அவளை கண்டுபிடியேன்? ஏன் அது உன்னோட விருப்பம் தானே? நீ தானே எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணணுன்னு சொன்ன. நீயே கண்டுபிடிச்சிக்க. என் குழந்தைய என்கிட்ட காமிக்காமல் நீ ஒழிச்சு வச்சிட்ருக்கீல, உனக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஏண்டா சத்தியமாக இல்லைடா, உன் குழந்தைய நான் ஏன்டா ஒழிச்சு வைக்க போகிறேன்? இந்த காலத்தில் நான் தனியாக குழந்தைய வளர்த்துற முடியுமா? என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கான். ஸோ அப்படியே நிறுத்தி கீழே இறங்குன்றான். எனது கீழே இறங்குவா இந்த நடுராத்திரியிலே? ஆமண்டி இறங்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்மளோட எடிட்டருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ஒரு பொண்ணு தான் காரில் வந்துட்டுருக்கா. அப்பாடி வந்துட்டிங்களா, என் தெய்வம் மாதிரி வந்துட்டீங்க அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா காரில் ஏறி உட்காந்துக்கிறா. உள்ளே வந்து அந்த எடிட்டரோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்லை நீ என்னை எப்படி டிஸ்டர்ப் பண்ணியோ அதே மாதிரி தான் நான் இவனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு 3 பேர் ஃபன் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக நின்றுட்டுருக்கு. ஹீரோ விறுவிறுன்னு இறங்கி வரான். என்னாச்சு ஏதாச்சுன்னா கேட்கல. அந்த எடிட்டரோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்கள பார்த்திங்கன்னா அவன் கண்ணா அப்படின்னா நடிச்சிட்ருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. டே ஏன்டா அடிக்கிற? ஏன்டா நீ என்ன பைத்தியமா? ஆமாண்டி, நான் ஒன்னால தான் பைத்தியமாயிட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வேற ஒரு பையனோட நீ இந்த நேரத்துக்கு வந்திருப்ப அப்படின்ட்டு பயங்கரமாக அடிச்சுட்ருக்கான். இதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் அங்கே தான் இருக்கான். ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க லவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. அந்த இடத்துக்கு பட்லர் வந்துடுறாங்க. சார், கம்பெனிலேருந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் தான் அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் சாரின்னு கேட்டுட்ருக்கா. இவன் என்ன பைத்தியமா? எந்த ஒரு காரணமே இல்லாமல் ஏன் எதுக்கு அடித்தான் அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க, ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே அவனே பே பண்ணுறேன்னு சொல்லிட்டான். உனக்கு இவனை எப்படி தெரியும்? ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு. அது வந்து அப்படின்னு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போயிட்டுருக்கா. என்னாச்சு சொல்லு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு வெளியே வந்து உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவன் டார்ச்சர் பண்ணியிருந்துருப்பான்ல காட்டுக்குள்ளே விட்டு, அப்புறம் மண்டையில் ஏதோ மாட்டி. ஸோ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்சின் இருக்கான்ல, அவன் வந்துட்டுருக்கான். நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன். நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நானா? ஒன்றும் கிடையாது. ஆமாம், அன்னைக்கு நீ ஒரு பையனோட வந்தில்ல, அது ஹீரோ தானே? அவன் ரொம்பவே கொஞ்சம் மோசமான ஆள், அவனை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். நீ எப்படி அவனோட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதாவது பிரச்சனையில் இருக்கியா? இல்லை நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். சரி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. என்ன திடீர்னு என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவனும் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். இவன் பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனோடு வந்துட்டுருக்காளா. ஃப்ரண்ட்டில் ஹீரோ நிற்கிறான், பார்க்கல. ஸோ அப்படியே போய் மோதிட்டுருக்கா. ஐயோ வந்துட்டானா அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே கழுத்தை பிடிச்சி செவத்தோடு சாத்திட்டுருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இங்கேருந்து ஓடணும்னு நினச்சிருப்ப அப்படின்னு. ஏன்டா நீ என்ன சைக்கோவா? எதுக்கு பார்க்குறவங்க எல்லாத்தையுமே அடிச்சிட்ருக்க? ஆமாம், நான் சைக்கோ தான். ஒன்னால தான் நான் சைக்கோ ஆகிட்டுருக்கேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஒரு பையனோடு இருந்திருப்ப அப்படின்னு. ஏன்டா நடந்துதாடா போயிட்டுருந்தேன், வேறு நான் என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. இங்கே பாரு, எந்த பையனோட நான் பார்த்தாலும் இப்படி தான் நடக்கும், மோசமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போனா ஏதோ ஒரு குழந்தைய காணோம்னு தேடிட்டுருக்கில்ல, அந்த குழந்தை எங்கே இருக்குன்னே உனக்கு தெரியாது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஓ, கடைசியாக நீ ஒத்துக்கிறியா குழந்தை இருக்குது அப்படின்னு? என்னை வந்து நீ பயமுறுத்துறியா அப்படின்ட்டு கடுப்பாயிட்டுருக்கான். இருடி, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல். இல்லாத குழந்தைய கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு. ஸோ அந்த பட்லரும் பின்னாடியே போகிறாரா. என்ன ஏன் ஃபாலோ பண்ணி வர? போய் அவளை பார்த்துக்க அப்படின்னு. ஸோ ஹீரோயினும் கேட்குறா, வேணா உங்ககிட்டே இந்த மாதிரி தான் நடந்துப்பானா? பைத்தியக்காரன்னு திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா பட்லர்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஆமாம், அவள் ஃப்ரெண்டை எதுவும் கண்டுபிடிச்சியா? இல்லை சார், இன்னும் கண்டுபிடிக்கல. சரி, இன்னும் ஏன் அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்கல? ஏன்னா அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு நினச்சிட்ருக்காங்க. ஓ, அந்தளவுக்கு அவளுக்கு திமிராயிடுச்சா? இருக்கட்டும். அவளை என்கிட்ட வந்து நான் எப்படி சாரி கேட்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு. இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. எவள் பார்த்திங்கன்னா குக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ சடனாக கரண்ட் போயிடுது. ஸோ இவளுக்கு இருட்டுனா ரொம்பவே பயம் போல் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டுருக்கான். ஐயோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. இவள் பார்த்திங்கன்னா, நான் இன்னும் சாகலடா, கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. என்ன ஒரு ஆட்டிடியூடு, கரண்ட்டு போயிடுச்சே, நீ பயப்படுன்னு சொல்லிட்டு தானே நான் ஓடி வரேன் அப்படின்னு. இந்த கரண்ட்டை ஆஃப் பண்ணதே நீ தானேடா.
நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? இவ்வளோ பெரிய வீட்டில் ஜெனரேட்டர் கூட இருக்காதா? வெளியே பாரு, ஸ்ட்ரீட் லைட் கூட எரியுது. நான் அந்தளவுக்கு ஒன்றும் முட்டாள் கிடையாது. இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக எதுவும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னேன். ஓ! நான் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுறேன்னா, மேடமுக்கு என்ன ஏஜ் ஆகுது? அதை தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போற அப்படின்ட்டு அவள் வாட்டில் எந்திரிச்சு போயிட்டுருக்கா. ஏய் நில்லுடி, ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ தான் என் கூட வரணும் அப்படின்னு. அதெல்லாம் என்னால் வர முடியாது, நீ வந்து தான் ஆகணும், ஏன்னா அந்த கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்கீல அப்படின்னு. ஐயையோ, அவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, ஓகே நீ ஒத்துக்கிட்ட, அதனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவளை பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் தூக்கி வச்சுட்ருக்கான். டே டே என்னடா பண்ணிகிட்ருக்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சுல்ல, இப்போ என்ன ரொம்பவே நீ நர்வஸ் ஆகிட்டுருக்க? என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி? அங்கிட்டு போடா பண்ணாட அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அந்த லவர் பையன்ட்டு வந்து கால் வருது, நான் உன்னை மீட் பண்ணோம், ஸோ நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம்ல, அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு. ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்க்குறா, இன்னுமா அவன் அந்த ப்ராமிஸை ஞாபகம் வச்சுருக்கான் அப்படின்னு. அதாவது இவனுக்கு எங்கே இருக்கும்போது கண் பார்வை தெரியாதுல்ல, ஸோ எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு அந்த அமேஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. நீ வந்து உன் ஃப்ரெண்டை தேடுறத நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் அவளோட டீட்டெயில்ஸை நானே கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அவள் எங்கே இருக்கா அப்படின்றது கரெக்டாக தெரில, காண்டாக்ட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. மறுநாள் காலையில் ஹீரோயினை வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு ரெடி பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸு, அப்புறம் சென்ட்டு, கண்ணாடின்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சிட்ருக்கானுங்க. ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, நான் போய் போட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அழகில் மெய்மருந்து அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறா. அட பாவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு வராங்க. ரொம்ப அழகாகவே டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றி இருக்கிற எல்லோரும் பார்த்து கிளாப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி நீ இங்கே இரு, நான் போய்ட்டு அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு ஹீரோ அங்கே வந்து போயிடுறான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தேடிட்டு இருக்கால, அந்த ஃப்ரெண்டு ஒரு பணக்காரனோட நின்றுட்டுருக்கா. என்ன நீ எப்படி இருக்க? ஏய் நீ எப்படி இருக்க? உன்னை தாண்டி நான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒருத்தனோட வந்தியே, யார் அது? உன்னோட பாய் ஃப்ரெண்டா? இல்லைன்றா. அப்போ உன்னோட பாஸா? இல்லைன்றா. என்ன அப்போ நீ அவனுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா? ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ தைரியம் அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கேட்குது. அவன் கொந்தளிச்சு அங்கேருந்து வந்துட்டுருக்கான். யாரா அது? யாரா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை புள்ளி பண்ணது அப்படின்னு. ஸோ இதை கேட்டோன்னே அந்த ஃப்ரெண்டு கூட நிற்கிறான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஐயோ மன்னிச்சிருங்க, எங்களுக்கு இவங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணை வந்து சாரி கேட்க சொல்கிறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அரைஞ்சிட்ருக்கான். சாரி கேளுன்னு சொன்னேன், என் பொழப்பில் மண்ணலி போட்டுறாத அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது, இருந்தாலும் சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இவ தான் என்னோட ஃப்ரெண்டு. ஓ அது நீ தானா அப்படின்னு ஹீரோ இன்னுமே வெறுப்பாயிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா, அன்றைக்கி என்ன நடந்துச்சு உண்மையை சொல்ல அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீ ரொம்ப டயர்டாக இருந்த, அதனால உனக்கு ஒரு கிளாஸ் வைனை கொடுத்தேன், அதுக்கப்புறம் உன்னை நான் தேடி பார்த்தேன், நீ எங்கே போனேன்னே தெரில அப்படின்னு. அவ்வளோதான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். ஸோ ஹீரோனை பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நீ என்கிட்ட நடிக்கிறியா இல்லை உண்மைக்குமே மறந்துட்டியா, சொல்லு சொல்லு அப்படின்னு. சத்தியமாக நான் மறந்துட்டேன்டா. அப்போனா நான் அந்த விஷயத்த திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், அப்போ உனக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீ என்ன பைத்தியமா, அங்கிட்டு தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இவன் விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். இல்லை இல்லை நீ தான் அன்றைக்கி என் கூட இருந்த, என்னோடய குழந்த உங்ககிட்ட தான் இருக்குது, கூடு கூடு அப்படின்னு. ஏண்டா என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் தரவா வேணால் செக் பண்ணி பாரு, எனக்கு குழந்தை இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, உன்னை நான் யாருமே டச் பண்ண விட மாட்டேன், நீ வந்துட்டு என்னோட லேடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா எதுக்குமே நீ வந்துட்டு அசைய மாட்டினா என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு. சரி இதுக்கு முன்னாடி நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, உனக்கு குழந்தையும் இல்லைன்னு வச்சுக்கோ, ஆனால் இப்போ என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னால் சத்தியமாக முடியல, நம்பு, நான் உங்ககிட்ட பொய்யும் சொல்ல ஒன்றும் சொல்ல, என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து போக விடு அப்படின்னு. அது என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நீ வந்து என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ரொம்ப சோகமாக போய் பெட்டில் படுத்துட்ருக்கா. ஐயோ நம்மளை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறானே, இவன்ட்டு வந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ வரான். எப்போ பார்த்தாலும் ஏன் சைனீஸ் ஃபுட்டே ரெடி பண்ணுறா, எனக்கு இங்கிலீஷ் ஃபுட்டெல்லாம் வேணாம். இவ அப்படியே பார்க்குறா, எனக்கு இது மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் பண்ண தெரியாது, நீ கற்றுக்க, எனக்காக கற்றுக்க அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன இந்த ஃபாரினர்ஸ் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு 2 ப்ரெட் எடுத்து அதில் ஜாம் எல்லாம் தடவி கொடுத்துட்ருக்கா, தின்னு அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லும் அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்கான். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு என் கூட ஆஃபீஸ்க்கு வா, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னாலாம் வர முடியாது,
நீ வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல ஒன்றும் போடலையே அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். அப்புறம் உன் கழுத்தில் நாய் செயினெல்லாம் மாட்டி நான் தர தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும், ஓகேவா அப்படின்னு. இவன் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா. அப்போ ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. ஸோ இவனும் போயிட்டு அட்டன் பண்ணுறா. அவங்க அம்மா கால் பண்ணியிருக்காங்க, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாவை போய் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நானும் வரேன், நீ எதுக்குடா வர, நான் உன் கூட வரல, இப்போ தூரமாக நின்று நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் தனியாக விட முடியாதுல்ல அப்படி இப்படின்னு. சரி வந்து தொலை, இல்லைனா விடமாட்டேன் அப்படின்னு 2 பேர் வராங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கு. அதாவது இவளை அடாப்ட் பண்ணி தானே வளர்த்துருப்பாங்க. அடாப்டேஷனை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அதாவது இவ வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த லவர் பையனும் உன்னோட தங்கச்சியும் வந்துட்டு முன்ன மாதிரி இல்லை, அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மேரேஜுமே ஒழுங்காக ப்ராப்பராக வந்துட்டு நடக்காமல் போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ அப்படின்ற மாதிரி அப்பா நினைக்கிறாங்க. அதனால தான் இதை கேன்சல் பண்ண சொன்னார் அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ பயங்கரமாக அழுதுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான், இன்னும் என்னவ பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு கிட்ட வந்துட்டுருக்கான். அவள் அழுதுட்ருக்கா. என்னாச்சு, நீ எதுக்கு அழுதுட்ருக்க அப்படின்னு. அந்த அம்மா இவன் யாருன்னு கேட்குது. அதெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த டாக்குமெண்ட் எடுத்து படிச்சுட்ருக்கான். என்னது இது, எதுக்கு இதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் நீ எப்போ கேட்குற, நீ யார் அப்படின்னு. இவன் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டான். இப்போ என்ன, உங்களுக்கு இதில் சைன் தானே போடணும் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா சைனை போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கா. அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவளை வந்து கஷ்டப்படுத்தியிருப்ப. இதுக்கப்புறம் அவள் வந்துட்டு ரிச் ஆனாலும் சரி, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, அவள் சைடு நீ வரவே கூடாது அப்படின்ட்டு மிரட்டி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிட்டே இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதுட்டுருக்கா. அழுகாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ வண்டியை எடு, எதுவும் பேசாத அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பீச் சைடு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கே வா, இங்கே வந்து உட்காரு, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கதைகள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கா. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு வெளியே போயிடுவாங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. ஸோ அவங்களும் வருவாங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க, நான் தூங்கிடுவேன், அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு தனியாக தான் இருப்பேன். அவங்க எனக்கு வந்து இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி அவங்களுக்கு நிறைய அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன். ஏன்னா நம்மளை எங்கே ஒதுக்கி வச்சுருவாங்களோ, நம்ம தனியாக ஆயிடுவோமோ அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி என்னோடய சொந்த பேரண்ட்ஸுமே என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. ஆனால் நான் என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு நான் தேவையில்லை. இப்போ வரைக்குமே நான் ரொம்ப தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கா. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாப்புல. நீ ஏன் இப்படி சொல்கிற, நான் தான் உனக்காக இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. சார் வேறு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ டக்குன்னு பார்த்திங்கன்னா அவள் எந்திரிச்சிட்ருக்கா. இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குல்ல, நான் சொன்னதை நீ என்ன அப்படியே மாற்றிட்டுருக்கியா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் அங்கே பேர் ஸ்ப்ரேயெல்லாம் இருக்குது, நான் போய் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவள் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரேயெல்லாம் வச்சு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா அவள் கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த லவர் பையன் வந்துடுறான். நீ வந்துட்டு ரொம்பவே ஹர்ட் ஆகியிருந்திருப்ப, உடனே நான் வந்துட்டு சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் நீ வந்து ஆல்ரெடி வேறு ஒரு பையனோடு இருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்க, இதுக்கப்புறம் நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிங் எடுத்து காமிச்சிட்ருக்கான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா? ஆமாம், உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், என்னை யாருனாலையும் மாற்ற முடியாது, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது, என்னை பிடிக்கலையா? அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குப்பா. எக்ஸ்பென்சிவ்னா அக்செப்ட் பண்ண மாட்டியா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு டைமண்ட்னா ரொம்பவே பிடிக்குமே, நீ ஏன் ரிஜெக்ட் பண்ணுற? அதெல்லாம் இல்லை, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கன்ஃபார்மாக உனக்கு வேணாம்ல அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அங்கிட்டு தூக்கி போட்டுட்ருக்கான். அவள் ஒரு மாதிரி பார்க்குறா. என்னடா பண்ணுற, நான் கொடுத்த கிஃப்ட்டை ஒரு ஆள் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப கடுப்பாங்கந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கா. நான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குடுன்னு வந்து அந்த ரிங்கையுமே எடுத்து பயங்கரமாக சிரிச்சிட்டு வந்துட்டுருக்கா. வெளியே வந்து பார்க்குறா, இவன் எங்கே போனான், அதுக்குள்ளேயும் ஓடிட்டானா அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே போயிட்டுருக்கா. இவள் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு இவளும் மெதுவாக வந்துட்டுருக்கா. ஹீரோனோட தங்கச்சியை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ இவளும் அப்படியே காது கொடுத்து கேட்டுட்ருக்கா. அன்னைக்கு நைட்டு நீ பண்ண சொன்னில, கரெக்டாக பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் எந்திரிச்சு போயிட்டுருக்கா.
என்ன பண்ணாளுங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு குழப்பிட்டு இருக்கா. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோட ரூம்குள்ளே போயிட்டுருக்கான். அவன் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுறியா? பாடுறா ஆச்சரியமாக இருக்குது. நீ வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்குறியா? சொல்லு, தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னு. அது ஒருத்தவங்க ஃபோனை நான் வந்து ஹேக் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன்னு நம்புகிறேன் அப்படின்னு. யார் ஃபோனை நீ வந்து ஹேக் பண்ண போகிற? அதுவும் இவ்வளோ ஆர்வமாக இருக்க? என் தங்கச்சி ஃபோனை தான். உன் தங்கச்சி ஃபோனையா? சரி சரின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டிவைஸ் எடுத்து கொடுக்குறான். இதை உன் தங்கச்சி ஃபோனில் ஒரு 30 செகண்ட் மட்டும் மாட்டணும். அப்போனா அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இதில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு. அப்படியே சொல்கிற, சரி சரி அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ட்டு அப்படியே வாங்கி வச்சுக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன்டா, இங்கேருந்து நான் போகிறேன்டா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுதா. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.